Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது புதினா ரைஸ். புதினா இலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதாவது குளிர்காலத்துல புதினா நம்ம நிறைய எடுக்கறப்ப என்னன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை புதினாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம புதினா ரைஸ் வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்தீங்கன்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு புதினால. இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 4 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1, 2 வரமிளகாய், முந்திரி ஒரு 6 முந்திரியை நான் உடைச்சி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. இதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்துக்கலாம். 200 கிராம் ரைஸ்க்கு ஒரு கட்டு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 200 கிராம் ரைஸ் எடுத்து 1/2 hour சோக் பண்ணிவிட்டு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம், கடுகு போட்டுட்டோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய், முந்திரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சாதத்துக்கூட மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா சாதம் ரெடி ஆயாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். சுவையான புதினா சாதம் ரெடி. நான் புதினா ரைஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்துஞ் சிறப்பு. அன்பு செய்து பாருங்கள், அந்த அன்பான வாழ்க்கையே இன்பங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் காரணமாக அமையும்.